ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில் ஒரு சூப்பரான தரமான ஒரு தம் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட நம்ம பாரம்பரிய முறையில் விறகடுப்பில் செஞ்ச பிரியாணி தான் இவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, அப்புறம் சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா பீஃப் தவா கறி, சிக்கன் 65 இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. மட்டன் பிரியாணி சண்டே மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு தரமான ஒரு தம் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வெறும் 120 ரூபாய்க்கு பிரியாணிக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு, ஆனியன் ரைத்தா, முட்டை, ஒரு ஸ்வீட் இது எல்லாமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் செம ஒர்த்து. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இந்த கடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க பல்க் ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா அல் மதீனா பிரியாணி ஷாப். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஆவடி ரோட்டில் வஉசி நகர் பஸ் ஸ்டாப் மதீனா பள்ளிவாசல் பக்கத்துலேயே இந்த கடை இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட பீஃப் பிரியாணி செம ஒர்த்துங்க, மஸ்ட் ட்ரை. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே பீஃப் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி, தவா கறி, தொக்கு எல்லாமே இருக்குது. பக்கோடா 65 எல்லாமே இருக்குது. எல்லாம் அருமையாக இருக்குது. நீங்களும் வந்து டேஸ்ட்டு பாருங்கள். இது நியூ ஆர்டர் அண்ணாநகர் மசூதி பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இடத்துல தான் நான் டெய்லி சாப்பிடுவேன். இந்த பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குது. இந்த உலகத்திலே சுவையுமே இந்த ஒரு கடை மட்டும் தான் கைக்கும். டவுன் குத்துறீங்களா? எல்லாமே நம்மக்கிட்ட ஓன் ஷாப் இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக மக்களுக்கு கொடுக்கணும். பக்கெட் பிரியாணி இருக்குது, கிலோ பிரியாணி இருக்குது. கிலோ பிரியாணியில் ஒருத்தர்லேருந்து 2 பேர் சாப்பிட்லாம். பக்கெட் பிரியாணியில் 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக டெய்லி அப்பப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம்.